வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் ரொம்ப சுலபமாக இந்த வெஜிடபிள் தம் பிரியாணியை எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 துண்டு பட்டை, 4 மராட்டி மொக்கு, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, 1 ஜாதிபத்திரி, 3 பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சாஜீரா. இது இல்லைன்னா சாதாரண சீரகமே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு நறுக்கின கேரட், 100 கிராம் அளவுக்கு நறுக்கின பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, 100 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர், 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் சாஜீரா, 4 ஏலக்காய், 1 பெரிய ஏலக்காய். இது எல்லாத்தையும் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இது இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 30-40 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான தயிர், 3 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, இதில் பாதி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். காய்கறிகள் நல்லா வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுடலாம். ரெண்டரை லிட்டர் தண்ணியில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சாஜீரா, கொஞ்சமாக நறுக்கின மல்லி புதினா இலை, 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். 2 கப் சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அரிசியோட அளவு 600 கிராம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம வேக வச்சிருந்த காய்கள் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் இதில் புழிஞ்சு விட்டுடலாம். பத்து நிமிஷம் அரிசியை வேக விட்டுருந்தோம். இந்த அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்த பிறகு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தில் போட்டுடலாம். கொஞ்சமாக குங்குமப்பூவை சூடான தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி புதினா இலை,
இந்த பிரியாணி பாத்திரத்தை ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பரை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே மூடியை வச்சு மூடிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் ஹைதராபாதி வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.